திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. என்னானுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி. மகா சிவராத்திரி தினத்தை பற்றிய வரலாறு. பொதுவாக மகா சிவராத்திரி என்பது சைவர்களாலும் உலகத்திலே வாழ் அத்துணை சிவபக்த கோடிகளாலும் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான ஒரு திருவிழா, ஒரு திருநாள் என்றே சொல்லலாம். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இது மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் வருகிறது. இது எதனால் கொண்டாடப்படுகிறது என்றால், சிவபெருமானுடைய அரிதற்கரிய செயல்களால். அது என்ன செயல் செய்தார் என்றால், பார்க்கடலிலே தோன்றிய ஆளாள விஷத்தை உண்டு உலகத்தையே காத்த நாள்தான் இந்த மகா சிவராத்திரி நாள். 1. 2, பார்வதி தேவியை சிவபிரான் வேட்டருளி செய்த நாள். வேட்டருளி செய்த நாள். வேட்டருளி செய்தல் என்றால் பார்வதியை மணந்த நாள் என்று அர்த்தம். 3வது, அகம்பாவத்தால் சிவனை அறியவே முடியாது. அன்பு ஒன்றினால்தான் அவனை நாம் அடைய முடியும், அவனுடைய திருவடி இன்பத்தை பெற முடியும். அந்த அகம்பாவத்துடன் வழிபட்ட மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும், அதாவது மாலுக்கும் அயனுக்கும் காணவாராத ஜோதி பிழம்பாய், தீப்பிழம்பாய், தடலது உருவமாக, மால் எரியாய் நிமிர்ந்தவனாக, லிங்கோத்பவராக காட்சியளித்த நாளும் இந்த மகா சிவராத்திரி நாள். 4வது ஒரு வரலாறு என்னவென்றால், ஒரு வேடன் வில்வ மரத்திலே ஏறி இரவு முழுவதும் விழித்து கொண்டு தான் என்ன செய்கிறோம் என்பதனை அறியாமலேயே வில்வத்தை பறித்து பறித்து சிவலிங்கத்தின் மீது இட்டதாகவும், அது அவனுக்கு முக்தியை அளித்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது தான் என்ன செய்கிறோம் என்பதனையே தெரியாமல் அறியாமல் அந்த வேடன் இரவு முழுவதும் விழித்து கொண்டு வில்வ மரத்து இலையை பறித்து பறித்து கீழே சிவலிங்கம் இருக்கு என்பதனை அறியாமலேயே அது இட்டு காலத்தை போக்கினான். அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த வேடனுக்கு முக்தியும் கொடுத்தான் இறைவன். அதனால் அந்த வேடனை உத்தேசித்து சிவலிங்கத்தின் மீது இரவு முழுதும் விழித்து நோன்பிருந்து யார் ஒருவர் அந்த நாளை சிவனுக்காக கழிக்கிறாரோ அவர்களுக்கும் இறைவன் பேரின்பத்தை நல்குவான் என்பது இந்த வரலாறு. ஒரு பாடல் ஒன்று சொல்றேன். எதுக்கு அப்படின்னா, பார்க்கடல்ல எழுந்த நஞ்ச உண்ட பாடல். வங்கம் மேவிக வேலை நஞ்சட வஞ்சர்கள் கூடி தங்கள் மேலடராமை உண்ணென உண்டிருள் கண்டன் அங்கமோதி ஆணைக்காவுடை ஆதிகை நாளும் எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மையும் ஆளுடையாரே. இது பார்க்கடலிலே எழுந்த நஞ்சு இறைவர் உண்டு நம்மையெல்லாம் காத்தருடைய பாடல். இது வேட்டருளி செய்ததற்கு ஒரு பாடல். அதாவது இறைவர் பார்வதியை திருமணம் செய்த ஒரு பாடல். தாரமாய மாதராள் தானோர் பாகமாயினான் இரமாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான் அறமாய மார்புடை யானைக்காவில் அண்ணலை வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே. அப்ப இறைவர் இறைவியை மணந்த ஒரு தருணம் தான் இந்த பாடல். 3வது, மாலையனும் தேடியும் இறைவன் வெளிப்படவில்லை அல்லவா, அந்த பாடல். நாடினார நன்முகன் என்றிவர் தேடியும் திரிந்தும் காணவல்லரோ மாட மாளிகை சூழ்த்தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே. அந்த பாதத்தை நெஞ்சத்தில் வைத்திருக்க வேண்டும். அது மகா சிவராத்திரி என்று சிறப்பாக இறைவனுடைய திருவடியை நினைந்து, அதாவது மாலை, இரவு, நள்ளிரவு, விடியற்காலை என்று 4 காலமாக ஆலயங்களிலே சிவனுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் பூஜைகளும் தேவார திருமுறைகள் ஓதுதலும் நடைபெறும். இந்த வைபவத்திலே வேடனும் அந்த வேடனுடைய நினைவாகவும் நாமும் அது போல சிவன் மீது வில்வத்தை பறித்து அவனுக்கு இட்டால் வேடனுக்கு கிடைத்த முக்தி நமக்கும் கிடைக்கும் என்று கூறி
துன்பமின்றி துயரின்றி என்றும் நீரின்பம் வேண்டில்கிறா பகலேத்துமின் என்பொன் ஈசன் நினைவன் என்றொழுகுவார்க்கு அன்பனாகிடும் ஆணைக்கா அண்ணலே. திருச்சிற்றம்பலம். இதுவே மகா சிவராத்திரியினுடைய வரலாறு. அனைவரும் சிவனுக்காக விழித்திருந்து இந்த வருகின்ற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15 2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். பிப்ரவரி 15, 16 காலை விழித்திருந்து இறைவனுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும். நற்றுணையாவது நமச்சிவாயவே. கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.